ஹலோ, ராஜீவ் ரஞ்சன். நான் தான் பேசுறேன். என்ன பிக்சர் எடுக்கிறப்பா, எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட், பிரமாதம் தூளு. என்ன மாதிரி டைட்டில் வைக்கிற, ஒன்னு காதல், ஒன்னு ஆக்ஷன், பிரமாதம். இதுல நிறைய பணம் பண்ணிருப்பிய. நீயே ரைட்டரு, நீயே ப்ரொடியூசர், டைரக்டர், இதெல்லாம் வச்சு பார்த்தா மொத்த லாபமும் உனக்கு தானே வந்திருக்கான். முதல்ல உன் பேர் சொல்லிட்டு அப்புறம் விஷயத்த சொல்லு. நான் தான் சோட்டா காசிம் பேசுறேன், ராஜீவ் ரஞ்சன். இந்த பாரியா, யாராவது ஹிட் பிக்சர் கொடுத்தாங்கன்னா உடனே எனக்கு பாட்டு கொடுத்துருவாங்க, தெரியுமா? நீ என்ன பண்ற, ஒரு 2 கோடியை ரெடி பண்ணு, அப்புறமா நம்ம பார்ட்டி வச்சுக்கலாம். என்ன 2 கோடியா? உனக்கு இந்த சோட்டா காசிம் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சின்னா இந்த பார்ட்டியை கூட்டு. என்ன மிரட்டி பாக்குறியா? பரவாயில்லையே, டக்கு பண்ணிட்டியே, நீ புத்தாலிதான். இந்த இண்டஸ்ட்ரியில நான் இது வரைக்கும் 36 படம் பண்ணியிருக்கேன். உன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன கொலை பண்ணிடுவேன் கூட தினம் தினம் மிரட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் இது வரைக்கும் யாரோட மிரட்டலுக்கும் பயந்ததும் கிடையாது, இனிமே பயப்படவும் மாட்டேன், புரியுதா? யாருங்க போன்ல? தெரியல, ராங் நம்பர். ராங் நம்பரா? இல்ல அந்த ரூபா கபாடியாவா? எப்ப பார்த்தாலும் அவ கூட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா லைஃப் என்ன ஆகுறது ஸ்னேகா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு அந்த ரூபாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒன்லி ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான், ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபஷனல், தட்ஸ் ஆல். அப்ப மேகசின் சொல்றதெல்லாம் பொய்யா? ஒரு பெரிய டைரக்டர் இருந்தா இப்படிதான் கண்ணா பின்னான்னு எழுதுவாங்க. தொடர்பு தொடர்பு தொடர்பு, ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலும் போதும். எனக்கு நல்லா தெரியும், நெருப்பு இருக்கிற இடத்துல இருந்து தான் புகையும் வரும். நெருப்பு. சரி விடுங்க, நீங்க செய்ய தயங்குனீங்க, பேப்பர்காரங்க செஞ்சுட்டாங்க. மடிய ரூபா, நீ அவசரப்பட்டு தோணுது, இதால மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஸ்னேகா டைவர்ஸ், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க? எப்ப நான் பேச்ச ஆரம்பிச்சாலும் நீ ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு புரியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷன்ல என் பொண்டாட்டியை என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு வழியே கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? கிடைச்சிரும் ரூபா. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு பிலிம் லைன்ல இப்பதான் கேரியர் ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காக கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கு எடுத்துக்க பாக்குற? என்னோட படம் மட்டும் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும், ஐ காட் இட். அப்புறம் நீ 1 கோடி சம்பளம் வாங்குற ஸ்டார் ஆயிடுவோம், உன்னை அடிச்சுக்கவே முடியாது. முதல்ல உங்க படம் ரிலீஸ் ஆதான்னு பாப்போம். உங்க சூப்பர் ஸ்டார் சுபேர் கான் நேத்து வரைக்கும் உங்களுக்கு டேட் தரல, அதிசயமா நீங்க தான் டேட் கொடுத்திருக்காரு. அப்போ யாருக்கும் தெரியாது எப்போ வருவாரு, எங்க இருந்து வருவாருன்னு. முதல்ல அவன் நம்ம இடத்துக்கு வரட்டும் டார்லிங், ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, நான் பெரிய பெரிய ஸ்டார்ஸே வேலை வாங்கியிருக்கேன். இவன் என்ன வந்ததும் வழிக்கு கொண்டு வந்துடுறேன். Hello dear, how are you? You know, என்னுடைய ப்ரொடியூசர்கிட்டலாம் நான் சொல்லியிருக்கிறேன், அவுடோர் வைக்கிறதா இருந்தா அமெரிக்காவில் வைங்க, ஆஸ்திரேலியா வைங்க, ஸ்விட்ஸில் வைங்க. இந்தியானா நோ வே. ஐ நோ டியர், நீ எதுக்காக டைம் பார்க்குறேன்னு தெரியுது. பட் என்ன பண்ணுறது, உனக்கு தான் டிராஃபிக்கை பற்றி தெரியுமே. இட்ஸ் கிரேசி. மார்னிங் 9 மணிலேருந்து காட்சி போட்டுருக்கு. இப்போ பார்த்தியா, மணி 4 ஆக போகுது. ஐ எம் சாரி டியர். என்ன பண்ணுறது, அந்த ப்ரொடியூசர் என்னை விடவே இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லெட்ஸ் ஸ்டார்ட் ஷூட்டிங். மேக்கப் ஓகே, கமான் மேன், கமான், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் பல்ராம், பேக்கப். வாட்? எஸ், இட்ஸ் பேக்கப் ஃபார் த டே. நீ எந்த செட்ல ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்தியோ அந்த செட்டுக்கு மறுபடியும் நடிக்கிறதுக்கு போயிடு. இதுக்கப்புறமா உனக்கு என்கிட்ட நடிக்கணும்னு நிச்சயம் இருந்தா கரெக்டா நாளைக்கு 8 மணிக்கு இங்க வா. லுக் மாரியோ, நாள் முழுக்க ஊ செட்கே நான் இருக்கணும்னு நினைச்சுன்னா அது முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். லுக், தேவையில்லாம என்னோட கால் ஷீட்டை நீ வேஸ்ட் பண்ண. இனி எதை பேசுறதா இருந்தாலும் எம்பிஏ கிட்ட பேசிக்க. ஆமா, நீ உன் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கம் ஆன், டெல் மீ. நான் நினைக்கல, ஊரே நினைக்கல. சுபேர் கான் number 1 superstar. And you know my dear, படம் ஓடுறதே எனக்காக தான் ஓடும், எனக்காக மட்டும்தான். Because I am the best. இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் நான் தேவை.
இந்த ராஜீவ் ரஞ்சனுக்கு ஒன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாரோட தயவு எப்பவும் தேவைப்படாது. உன்ன மாதிரி எத்தனையோ சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு நடுத்தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். நான் மட்டும் மனசு வச்சேனா ஒரு புது ஆக்டரை இந்த ஃபீல்டுல ஒன்ன விட பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கி கட்டும். புரியுதா? அப்படி செய்யணும்னு நினைச்சு நான் செஞ்சுக்க. இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க மிஸ்டர் ரஞ்சன். இப்போ எடுத்துட்டு இருக்கிற உன் படமும் தப்பான. ஏய், திங்ஸ் எல்லாம் வண்டியில் எடுத்து வை. Wait, get me a drink. Excuse me, sir. Yes. நான் ஒரு ஃபேமஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டர். உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். Sorry, don't disturb me. நான் இப்ப இன்டர்வியூ கொடுக்குற மூட்ல இல்ல. தயவு செஞ்சு போங்க. Go, go, நீங்க go. இப்போ இன்டர்வியூ கொடுக்குற மூட்ல இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஜுபேர் கான் உங்க படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. என்ன? அவன் என் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னானா? அத சொல்ல அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் தான் முதல்ல அவனை என் படத்துல நடிக்க வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டேன். I kicked him out. அப்படின்னா உங்க படத்துல யார் சார் ஹீரோ? ஹீரோ யார் வேணாலும் நடிக்கலாம். நீயே கூட நடிக்கலாம். இந்த வழுக்கையை மறைக்கிறதுக்கு ஒரு விக்கு வச்சா நீயும் ஒரு ஹீரோ. ஒன்னு தெரிஞ்சுக்க, இந்த ராஜீவ் ரஞ்சனுக்கு எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரோட தயவு தேவை கிடையாது. இந்த ராஜீவ் ரஞ்சன் நினைச்சானா ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட சூப்பர் ஹீரோவா மாத்தி காட்டுவான். புரியுதா? Have you a drink, sir? தேங்க்யூ. ஹலோ, இங்க வா. Me, sir? Yeah, come here, come here, come here. Good. உன் பேர் என்ன? Rohit Kumar, sir. ரோஹித் குமார். குட். எழுதிங்க. என்னோட அடுத்த படத்து ஹீரோ இவன் தான், ரோஹித் குமார். What? எஸ் மை பாய். நான் எடுக்க போற அடுத்த படத்துக்கு நீ தான் ஹீரோவா நடிக்கிற. நானா, சார்? எஸ் மை பாய். இனிமே ஃபியூச்சர்ல பாருங்க, இந்த ரோஹித் குமாரா நான் அந்த ஜுபேர் கானை விட மிகப்பெரிய ஹீரோவா மாத்தி காட்டுறேன். இது ஒரு சேலஞ்ச். தம்பி, இது என்னோட ஆபீஸ் விசிட்டிங் கார்டு. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்துரு. அங்க உனக்கு போட்டோ செஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நான் லான்ச் பண்ணிடலாம். ஓகே? Thank you, sir. Thank you very much, sir. ஹலோ, ஹெட்லைன் நியூஸ். இந்த ராஜீவ் ரஞ்சனோட ஹீரோ ரோஹித் குமார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் வரி மை டியர், டோன்ட் வரி. இன்னும் 2 நாள்ல அந்த ராஜீவ் ரஞ்சன் என்ன தேடிட்டு வரானா இல்லையான்னு பாரு. வந்து என் காலை பிடிச்சிட்டு அவன் கெஞ்சுவான் பாரு. Because I know I'm the best. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சார். அவன் ஒரு வெயிட்டரை வச்சு படம் எடுக்கிறதா போட்டிருக்கு. Come on my dear, come on. வெயிட்டரை வச்சு படம் எடுக்க போறானா? அப்ப இந்த படத்தோட அவன் வாழ்க்கை அஸ்தமனமாயிடும். இல்ல சார், நீங்க அவரை சாதாரணமா நினைக்காதீங்க. அவரோட எந்த படைப்பா இருந்தாலும் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிடும். பை சான்ஸ், பை எனி சான்ஸ் இந்த படமும் கிளிக் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா முதல்லயே இந்த படத்துக்கு அவனை பூஜை போட விடும். இந்த படத்துக்கு யார் ஃபைனான்ஸ்? தீருபாய். மொபைல கூட. ஹலோ டியா, நான் தான் பேசுறேன், சுபே கான். உன்னை இந்த படத்திலேயே சூப்பர் ஹீரோ ஆக்கி காட்டுறேன் பாரு. சார், எனக்கு இந்த ஆக்டிங்லாம் வராது சார். இந்த ஜுபேர் கான் மட்டும் என்னத்த பெருசா நடிச்சு கிழிச்சான். லுக், எவன் ஒருத்தன் ஒரு கழுதியை வச்சு கூட பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹிட் கொடுக்கறானோ அவன் தான் டைரக்டர். புரியுதா? ரஞ்சன், ஒரு நிமிஷம். கண்ட கழுதைகளை பார்க்கறதுக்காக காசை கொடுத்து ஜனங்க தியேட்டருக்கு நிச்சயம் வரவே மாட்டாங்க. அடடே தீருபாய், வாங்க. தீருபாய்? தீருபாய்? இந்தா, தெரியுதா? இவன் தான் நாளைக்கு நான் எடுக்க போற புது படத்தோட ஹீரோ. நாளைக்கு தானே? ஆனா இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஹீரோ பேரை சொல்லி தானே என்கிட்ட நீ பணத்தையே வாங்கின. டேய் தீருபாய், அப்படி இப்படின்னு சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. நானும் கேள்விப்பட்டேன்.
ஆனா நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருவேளை நீ ரஷ்பிண்ட்ல கை வச்சிருந்தா கூட நான் போனா போதுன்னு விட்டுருப்பேன். என்ன தீருபாய், நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ்காரங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன? அதுக்கு கூட கேரண்டி இருக்கு. ஆனா இந்த பையனை நம்பி போறதுல என்ன கேரண்டி இருக்கு? தீருபாய், ஏன் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? கேரண்டி தானே வேணும், நான் உனக்கு கேரண்டி தரேன். ஓகே, இப்ப இந்த பையனை பாக்குறீங்கல்ல, இப்ப உங்க கண்ணுக்கு கல்லாதான் தெரியும். ஆனா இந்த ராஜீவ் ரஞ்சன்ங்கிற ஒளி செதுக்குனதுக்கு அப்புறம் இவன் அப்படியே வைரமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருவான் பாருங்க. இது பாரு ரஞ்சன், நீ இவ்வளவு பணத்தையும் டயத்தையும் செலவு பண்ணதா இருந்தா என் பையனை வச்சு படுறது. உங்க பையனா? இது பாரு, என் பையனை வச்சு படத்தை எடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் வேணாலும் நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி முடியாதுன்னு சொன்னா நீ வேற ஃபைனான்சரை பாத்துக்க, என்ன விட்டுரு. ஹலோ ஹலோ, உங்க புருஷன்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? அவர் வீட்ல இல்ல. நீங்க யாரு? இப்ப நான் சொல்ல போறத மட்டும் கேட்டுக்க, அவனுக்கு புரியும். இன்னும் 2 வாரத்துக்குள்ள 2 கோடி ரூபாய் என் கைக்கு வந்து சேரலன்னு வையே, அவனை நான் மேல அனுப்பிச்சிருவேன். எங்க மேல? ஹலோ ஹலோ ஹலோ. யார் போன்ல? யாரோ உங்களை கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டுறாங்க. அப்படியா? சீக்கிரமாவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னும் எதுக்காக என்கிட்ட மறைக்கிறீங்க? நான் என்னத்த மறைச்சேன்? 2 கோடி ரூபாய் உங்க டான்சர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு சீக்கிரத்திலே பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவையில்லாம நீ எதுக்காக என்ன சந்தேகப்படுற? நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா சந்தேகப்படாம என்ன பண்றது? முதல்ல அந்த டான்சரை ஹீரோயின் ஆக்குனீங்க, கடைசியில அவளை இப்ப மனைவி ஆக்க பாக்குறீங்களா? I said shut up, you shut up. என்ன கத்தியும் பிரயோஜனம் இல்ல ராஜீவ். உங்க 2 பேர் பத்தின உண்மை தெரிஞ்சா கூட சத்தியமா நான் உங்களை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா உங்க 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன். பைத்தியம், சந்தேக பைத்தியம். ராஜீவ், இனிமேல நீங்க சொல்றதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. தினம் தினம் நீ ஹீரோயினி ஆக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. இனிமே நீங்க படமும் எடுக்க போறது இல்ல. படம் எடுப்போம் ரூபா, கண்டிப்பா எடுப்பேன். எங்க இருந்து எடுப்பீங்க? தீருபாய் உங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய பையனை உங்க படத்துக்கு ஹீரோவா போட்டு படம் எடுத்தாதான் உண்டு. இப்போ உங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு அந்த பையனை உங்க படத்துல இருந்து எடுக்கணும், இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா யோசிச்சுக்கங்க ராஜு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் கண்டிப்பா யோசிக்கணும். ஏ ரோஹித் குமார், உன் அதிர்ஷ்டம் எப்படி விளையாடுது பாத்தியா? ஹீரோ ஆகணும்னு வந்த, வெயிட்டர் ஆன. ஆனா மறுபடியும் நீ ஹீரோ ஆகணும்னு உன் தலையில எழுதிருக்கு. எப்படி இந்த தடவை ஆயிடுவ? ஹலோ பார்ட்னர், சர்க்கு சேர வேண்டிய இடத்துல செஞ்சிச்சு. கரெக்டா 10 மணிக்கு ஒரு வண்டியில் ஏறுவேன். ஏறின அடுத்த நிமிஷமே வண்டியோட காலி. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பூரா இந்த சோட்டா காசிம் பேரை கேட்டாலே நடுங்க ஆரம்பிச்சிடும். குடி குடி. அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு ரோஹித் குமார் பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஆமா சார். அவனை பத்தின ஹெட்லைன் தான் வரணும். ஓகே ஓகே சார். அதுவும் எல்லா மேகசின்ஸ்லயும் வரணும். அப்புறம் உங்க பத்திரிக்கையோட கவர் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுங்க. ராஜீவ், சீக்கிரம் வாங்க, இங்கே மணி 10 ஆச்சு. ஓகே டார்லிங், 1 minute. ஓகே, டேக் கேர். நான் ஓகே சார்.
போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சிருக்கேன் சார். அப்புறம் எரிஞ்சு போன கார் பார்ட்ஸ் கூட லெபார்டரி அனாலிசிஸ்க்காக அனுப்பி வச்சிருக்கேன் சார். ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு? நோ சார். இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்க முடியல. ஏன்னா அவர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. Mr. Ranjan, I'm Inspector Bharat, Crime Branch. கிரைம் பிரான்ச்? என்ன பெருசா கிழிச்சிங்க உங்க கிரைம் பிரான்ச்ல? எங்க சினிமாக்காரங்களுக்கு விடிஞ்சா எழுந்திருச்சா இதே பிரச்சனை தான். ஏதாவது உங்களால தடுக்க முடிஞ்சுதா? மிஸ்டர் ரஞ்சன், எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீங்க வருத்தப்படுறதால மட்டும் என்ன ஆயிட போகுது இன்ஸ்பெக்டர்? என் மனைவி திரும்பி வந்துட போறாளா? அன்னைக்கு மட்டும் ரஞ்சன் சாருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகியிருந்தா நீங்க வருத்தம் தான் பட்டிருப்பீங்க. வேற என்ன செஞ்சிருப்பீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி சொல்லாதீங்க. நாங்க போலீஸ்காரங்க, மந்திரவாதிங்க. மந்திரக்கோலை வச்சு கேஸ் உடனே சால்வ் பண்றதுக்கு. பட் ஐ ப்ராமிஸ் யூ, இந்த வேலைக்கு பின்னாடி யார் காரணமா இருந்தாலும் அவங்க என் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த ஆளை கண்டுபிடிக்க உங்க எல்லாருடைய உதவி எனக்கு தேவை. அதாவது இது எதுக்காக எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். நானும் நினைக்கல. எதிர்பாராம ஏதோ நடக்குது. டியர், இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே I was really shocked. இந்த பாம் பிளாஸ்ட் விஷயத்தை என்னால நம்பவே முடியல. நான் தப்பிச்சிட்டேன். Come on dear, நீ 100 வருஷம் வாழ்வ. கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். இந்த சுபேர் கான் மாதிரி 1000 பேர் பிறக்கலாம், ஆனா ராஜீவ் ரஞ்சன் மாதிரி யாரும் பிறக்க முடியாது. திருபாய், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். மிஸ்டர் கான், இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்ல, பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் மிஸ்டர் ரஞ்சன், நீங்க உங்க படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த இவரை தூக்கிட்டதுனால தான் உங்களுக்கு இவருக்கு தகராறு வந்து, am I right? எங்க ப்ரொஃபஷனல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இட்ஸ் a great man. இவர் மனைவி இருந்ததை கேள்விப்பட்டது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. உண்மையை சொல்லணும்னா இவங்க மனைவி செத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கார்ல பாம்பு வச்சது ராஜீவ கொல்றதுக்கு தான். அதுல அவங்க பலியாயிட்டாங்க. அன்னைக்கு சரியான சமயத்துல இவன் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நானும் போயிருப்பேன். சரி, யார் இவரு? இவர்தான் ரோஹித் குமார், என் படத்தோட புது ஹீரோ. பை தி வே, சம்பவம் நடந்தப்போ அந்த நேரத்துல எங்க போயிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? திருப்பதிக்கு. இன்னும் 1 மாசத்துல என் புது படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் நெகட்டிவ் கட்டிங் பூஜை போட போயிருந்தோம். திடீர்னு ஸ்னேகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திருப்பதிக்கு போற பிளானை மாத்திட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வண்டியில என்ன கொல்ல பாம்பு வச்சிருந்தாங்க. அதுல என் ஸ்னேகா செத்து போயிட்டா. மிஸ்டர் ரோஹித், அந்த வண்டியில பாம்பு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என் காதால கேட்டேன். நான் பார்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சில பேர் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அப்போதான் அவங்க ராஜு சார் பேரு சொன்னது நான் ஷாக் ஆயிட்டேன். மாத்தி மாத்தி 2 பேரும் பாம்பு வைக்கிறத பத்தி பேசினாங்க.
அப்போ ராஜீவ் சாருக்கு நீங்க ஏன் இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணல? நான் ஃபோன் பண்ண யாருமே எடுக்கல. காலையில வந்து விஷயத்த சொல்லலாம்னு வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள சார் ஸ்டுடியோக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயே மணி 9:30 ஆயிடுச்சு. அந்த ஆளுங்களோட முகம் எப்படி இருந்துச்சு? அவங்க பேர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர் தெரியல, அவங்க முகமும் ஞாபகம் இல்ல. ஆனா ஒருத்த மட்டும் அடிக்கடி பாய் பாய்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பாயா? காசிம் பாய். இன்ஸ்பெக்டர், இத கண்டிப்பா அந்த காசிம் பாய் தான் பண்ணிருக்கான். காசிம் பாய். இந்த காசிம் பாய் என்ன கொலை பண்ணிடுவேன்னு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான். ஆனா நான் அதை அப்ப சீரியஸாவே எடுத்துக்கல இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்ட 2 கோடி ரூபாய் பணம் கேட்டான். உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த வேலையை காசிம் பாய் தான் செஞ்சிருப்பான்னு? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். 100%. இதான் விதிம்பாங்க. யார் சாவணும்னு நினைச்சப்போ அவன் சாவல, சம்பந்தமே இல்லாம அவன் செத்துட்டான். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நடந்தது எல்லாம் நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சோம். இனிமே அந்த ரஞ்சன் நம்ம கேட்கறத கொடுத்துருவான்ல. இத்தனை நாள் நம்ம கேட்ட அமௌண்ட்டை கொடுக்க மாட்டான். இனிமே பாரு, நம்ம கேட்கிற அமௌண்ட்டை நாம இருக்கிற இடம் தேடி வந்து கொடுத்துட்டு போவோம். பாக்குறியா? சூப்பர் பே. என்ன போலியா உனக்கு? ஏய், இந்த காசிம் பாயோட குறி என்னைக்கும் தப்பாது. அப்படியே தப்புனாலும் நான் லாபத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? போடு. ஜோக்கர் நீ. கையாள். உங்க 2 பேரை பத்தி நான் சொல்லிட்டேன். நான் யாரு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் தான் ராஜா. எஸ், ராஜா. இப்போ உங்க ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வாழ்க்கையும் முடிய போகுது. ஆள் தெரியாம மோத. நான் யார் தெரியுமா? காசிம் பாய். காசிம் பாய்டா. காசிம் பாய், உன் மனசுல உன்னை பத்தி என்ன பெரிய தாதா நினைச்சிருக்கீங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே உனக்கு ஒரு பார்ட்டி பார்ட். சரி, அதை போட்டோம். உனக்கு இங்க நான் கொடுத்துருக்கேன் இந்த சின்ன பார்ட்டி பிடிச்சிருக்கா, இல்ல இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷலா வேணுமா? அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் ஒரு பெரிய தாதா இல்லை. நான் ஒரு சாதாரண ரவுடி தான். பெரிய ரவுடிங்க எல்லாம் டெலிபோன்ல பணக்காரங்களை மிரட்டுறத பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரி அவங்களை எல்லாம் பார்த்து நீயும் ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்துருக்க. ஒருவேளை நீ போன் பண்ணி மிரட்டியும் அவங்க உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்கள பாம்பு வச்சு நீ கொண்டுடுவேன். அதாவது ராஜீவ் ரஞ்சன் கார்ல எப்படி பாம்பு வச்சு கொலை பண்ண பாத்தியோ அந்த மாதிரி. ரஞ்சன் கார்ல நான் பாம்பு வச்சுனா என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நான் பாம்பு வச்சது உண்மைதான். ஆனா ரஞ்சன் கார்ல வைக்கவே இல்லை. நீ போய் சொல்ற. ரஞ்சன் சாரை கொலை பண்ணதா நீ அவர் வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணி மிரட்டி இருக்க.
உன் மிரட்டலுக்கு அவர் பயப்படாதனால நீ அவரை கொலை பண்ணதுக்காக அவர் வண்டியிலே பாம்பு வச்சிருக்க. உண்மையா இல்லையா? போய் சார், நான் ரஞ்சன் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினது உண்மை. வண்டியில பாம்பு வச்சதும் உண்மைதான். ஆனா ரஞ்சன் சார் வண்டியில வைக்கல. நான் தீருபாய் வண்டியில தான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணேன். தீருபாய் வண்டியிலையா? ஆமா சார், என்னோட ஆளுங்க தீருபாய் வண்டியில தான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் சொல்றத நம்புங்க. ஒரு நிமிஷம். நீ தீருபாய் வண்டியில பாம்ப பிளான் பண்ணியிருந்தீன்னா அந்த பாம் ராஜீவ் ரஞ்சன் காருக்கு எங்கிருந்து போச்சு? சார், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை சார். இந்த சோட்டா காசிம் வேணும்னே நம்ம 2 பேரும் ஏமாத்ததுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்காது ஸ்ரீவத்ச. அவன் சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா கூட இருக்கலாம். சார், அவன் சொல்றது நிச்சயம் உண்மையா இருக்க முடியாது சார். அவன் பாம்பு வச்சது தீருபாயோட வண்டியில சார். ஆனா அந்த பாம்பு எப்படி ராஜீவ் ரஞ்சனோட வண்டிக்கு போயிருக்கும்? அதான் எனக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு ஸ்ரீவத்ச. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் வேற யாரோ ஒருத்தன் தான் ரஞ்சன் வண்டியில பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். அது ஏன், எதுக்காக? ஒருவேளை இது காசிம்பாயோட ஆளுங்க செஞ்ச தப்பா கூட இருக்கலாம். அவங்க பாம்பு வைக்க வந்து ராஜீவ் ரஞ்சன் வண்டியை தீருபாய் வண்டின்னு தப்பா நினைச்சு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல ஸ்ரீவத்ச, அவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாளுங்கள. they are highly professionals. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா வேற ஒருத்தர் ராஜீவ் ரஞ்சனை ஏன் சார் கொலை செய்யணும்? முதல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாம் எக்ஸ்பர்ட்ஸோட இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா இந்த பாம் ஒரு ஆர்டினரி பாம், ரொம்ப சாதாரணமானது. இதுல பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணல. அதாவது பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்லாம் யூஸ் பண்ணவங்களே, ஆர்டிஎக்ஸ் அந்த மாதிரி, அதெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லை. சார், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது அதே பாம் தான் சார். காசிம்பாய் ஃபிக்ஸ் பண்ண பாம் தான். வேற எந்த பாமும் இருக்க முடியாது. இந்த வண்டியில ஏதோ ஒரு தமிழ் ஃபீச்சர் ஃபில்மோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுவும் பிளாஸ்ட்ல ஃபுல்லா எரிஞ்சிருக்கு. Oh my God. And one more interesting thing is, இந்த வண்டியில எரிஞ்சு போன பார்ட்ஸுங்க கூடவே எரிஞ்ச கச்சிஃபும் கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த எரிஞ்சு போன கச்சிஃபோட துண்டு. அது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு கீழே சில எரிஞ்ச துணிகளும் கிடைச்சது. அதோட ஃபர்தர் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்த்தா இந்த கச்சிஃபை வண்டிக்கு கீழே பாம்பை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கட்டியிருக்காங்க. சார், இப்பதானே சொன்னீங்க இவங்க எல்லாம் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி சார் இது? அதுவும் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி பாம்பை கட்டியிருக்காங்கன்னா? அதான் சொன்னேன் ஸ்ரீவத்ச, ஒருவேளை இந்த வேலையை யாராவது ப்ரொஃபஷனல் செய்யாம அவங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கலாம். பாத்தீங்களா பேரு சார், நான் கூட அன்னைக்கு போன்ல உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் அதை நம்பவே இல்லை. ரஞ்சன் சார் அந்த புது பையனை ஹீரோவா போட்டு படம் எடுக்க போறாரு. அதனால மார்க்கெட்ல எனக்கு இருக்கிற பேரெல்லாம் கெட்டு போக போகுது. Am I right? You're right. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். என் மனைவி செத்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் இன்னைக்கு ஒரு புது படத்தை ஆரம்பிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் இந்த படத்தால என்னுடைய சோகத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிலிமை என் மனைவி ஸ்னேகாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த படத்துல ஒரு புது ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இன்னைக்கு அவனால தான் நான் உங்க முன்னாடி உயிரோட நின்று பேசிட்டு இருக்கேன். The one and only hero, ரோஹித் குமார்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ஆக்ட் பண்றது மிஸ் ரூபா கபாடியா. ப்ளீஸ் வெல்கம் ஹர் ஆல்சோ. இத்தனை வருஷமா இவங்க திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இவங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அதனால தான் நான் இவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த படத்துக்கு உண்மைன்னு பேர் வச்சிருக்கேன். அதாவது இந்த படம் மூலம் அண்டர்வேர்ல்டுல நடக்கிற உண்மைகளை எடுத்து சொல்லத்தான். நான் கூட ஒரு உண்மையை சொல்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி? எஸ், ஐம் சாரி மிஸ்டர் ரஞ்சன். இந்த நேரத்தை நான் உங்க பார்ட்டியை கெடுக்கிறதுக்காக வரல. ஒரு உண்மையை சொல்ல வந்தேன். உங்க மனைவி மிஸ்ஸஸ் ஸ்னேகாவோட மரணத்துக்கு காரணம் எந்த அண்டர்வேர்ல்ட் மாஃபியா கேங்கும் இல்ல, அது வேற யாரு. வேற யாரோவா? அது எப்படி இருக்க முடியும் சார்? ஓ கமான் டியர், நீங்க இந்த பார்ட்டியை சென்சேஷனல் ஆக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் சரி, இந்த வேலையை அண்டர்வேர்ல்ட் ஆளுங்க செய்யலன்னா அப்ப அந்த கார்ல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணது யாரு? கேள்வி அது இல்ல தீருபாய். பாம்பை ஃபிக்ஸ் பண்ணது யாருங்கிறது அவசியம். இப்ப கேள்வி என்னன்னா, இதை எதுக்கு செஞ்சாங்க? இந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? என்ன சொல்றீங்க? புரியும்படியாவே சொல்றேன். இந்த பாம்பை ஒட்டில யார் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவனுடைய நோக்கம் மிஸ்டர் ரஞ்சனை கொலை பண்றது இல்ல, அதாவது உங்களை கொலை பண்றது இல்ல. அவன் எய்மே வேற ஆளு தான். அவன் நினைச்ச மாதிரி அந்த ஆளை கொலையும் பண்ணிட்டான். ஆனா இப்போ கொலை பண்ணோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் இப்ப இந்த கூட்டத்துல தான் இருக்கான். அப்படி பாம்பை ஃபிக்ஸ் பண்ணவன் மிஸ்டர் ரஞ்சனை கொலை பண்ணணும்னு நினைக்கலனா வேற யாரு? செத்து போனது ஒண்ணும் மிஸ்டர் ரஞ்சன் இல்லையே, அவங்க மிஸ்ஸஸ் தானே செத்து போனாங்க. அவங்க கூடவே கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள நெகட்டிவ்ஸ்ல ஏற்றி போயிருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே மிஸ்டர் ரஞ்சன்? ஆமா, நாங்க அந்த நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பதி போறதுக்கு இருந்தோம். அதோட அந்த நெகட்டிவ்ஸ்ல நீங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களே தீருபாய்? ஆமா, இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அத்தனை கோடி ரூபாயும் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா ரொம்ப ஈஸியா கிடைச்சிடல தீருபாய்? என்ன பிளான் தீருபாய்? உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம்லாம் அதுலயே கவர் ஆயிடும். ஆனா மிஸ்டர் ரஞ்சனோட பிலிம் தான் பெட்டிக்குள்ள போயிடுச்சு. ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க மிஸ்டர் ஜுபேர் கான். இந்த பிளாஸ்ட் நடந்ததால தீருபாய்க்கு மட்டும் நன்மை இல்ல, மிஸ்டர் ரஞ்சனுக்கும் நன்மை இருக்கு. வாட் யூ மீன் இன்ஸ்பெக்டர்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை விட என் மனைவி எனக்கு பெருசா இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களோட மனைவி மிஸ்ஸஸ் ஸ்னேகா ரஞ்சன் இறந்து போனது really எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அவங்க மரணம் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே மிஸ் ரூபா கபாடியா. ஆமா. இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பாம்ப ஃபிக்ஸ் பண்ணது மிஸ்டர் ரஞ்சனை கொல்றதுக்காக, ஆனா செத்தது மிஸ்ஸஸ் ரஞ்சன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன். மிஸ்டர் ரஞ்சன் அந்த பாம்ப ஃபிக்ஸ் பண்ணது உங்களை கொலை பண்றதுக்காக. அது மட்டும் இல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணது காசிம் பாயும் கிடையாது, அது வேற யாரு. நான் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டனே. இது பாருங்க மிஸ்டர் ரோஹித், காசிம் பாய் எல்லாத்தையும் கிட்ட ஒத்துக்கிட்டான். அவன் வண்டியில பாம்பு ஃபிக்ஸ் பண்ணது என்னவோ உண்மைதான். ஆனா அது மிஸ்டர் ரஞ்சனோட வண்டியில இல்ல, மிஸ்டர் தீருபாயோட வண்டி. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நீங்க சொல்றது எதுவும் புரியல இன்ஸ்பெக்டர். ஒருவேளை பாம்பை தீருபாய் வண்டியில வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி சார் என் வண்டியில வெடிச்சிருக்கும்? வெரி ஈஸி. எவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோ அவன் தான் பாம்பை மாத்தி வச்சான். அதோட அந்த விஷயம் தெரிஞ்ச ஆள் இப்ப இந்த பார்ட்டில தான் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் மிஸ்டர் ரோஹித்.
ரோஹித், நீயா? நீதான் என் வண்டியில பாம்பு வச்சியா? இல்ல ரஞ்சன் சார், இது சுத்த போய். நான் பாம்பு வைக்கல. இது ஒண்ணு பொய் இல்ல, இதுதான் நிஜம். இந்த கட்சி யாருன்னு தெரியுமா? இந்த எரிஞ்சு போன கட்சி. உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல? இந்த ஆருக்கு என்ன அர்த்தம்? இது உன்னோட கட்சி தானே? இந்த கட்சிப்லயும் ஆறுன்னு தானே போட்டிருக்கு. ஆர் அப்படின்னா ரோஹித்னு அர்த்தம். இந்த கட்சிப்பை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மிஸ்டர் ரோஹித்? இந்த கட்சிப்பை தான் நீங்க பாம்பை பிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருந்திருக்கீங்க. நாம முதல்ல சந்திக்கும் போது இதே ஆறுன்னு போட்டிருந்த ஒரு கட்சிக்கு நீங்க வச்சிருந்ததை பார்த்தேன். Come on, speak up. என்ன காரணத்துக்காக நீ மிஸ்ஸஸ் ஸ்னேகா ரஞ்சனை கொலை பண்ண? Speak up. நான் சொல்லிடுறேன். நான் ஒன்னும் அவங்கள கொலை செய்ய நினைக்கல. அவங்கள காப்பாத்துற மாதிரி நாடகம் ஆடணும் தான் ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு தீருபாய் பேசுனதெல்லாம் கேட்டப்போ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனாலதான் அந்த ரவுடிங்க பேசின மேட்டரை கேட்டுட்டு நானே அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த ரவுடி அந்த பாம்பை தீருபாய் வண்டியில பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாம்பை நானே எடுத்துட்டேன். அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு நேரா ரஞ்சன் சார் வீட்டுக்கு போனேன். அந்த ஆபத்துல இருந்து மிஸ்டர் ராஜு ரஞ்சனை நான் காப்பாத்திட்டேனா அவருக்கு என் மேல கருணை வரும்னு நினைச்சேன். அவர் என்ன ஹீரோ ஆக்கிடுவாருன்னு நம்பினேன். ஆனா என் கெட்ட நேரம் எதிர்பாராத ஒண்ணு நடந்துச்சு. நான் ஹீரோ ஆகணுங்கிற ஆசையில உங்க மனைவியை நான் சாகடிச்சிட்டேன் சார். பாத்தீங்களா டியர், நீங்க யார ஹீரோவா நினைச்சீங்களோ அவன் தான் வில்லன். நிஜமாவே நீங்க தான் ஹீரோ மிஸ்டர் பரத். ரியல். போதும் உங்க பாராட்டெல்லாம் போதும். உங்க ஹீரோயிஸும் உங்க நடிப்பெல்லாம் தயவு செஞ்சு உங்க படத்தோடய வச்சுக்க. நான் இன்ஸ்பெக்டர் பரத்தாவே இருந்தேன். ஹீரோ ஆகணுங்கிற ஆசையில தான் இன்னைக்கு இவன் கொலைக்காரனா நிக்கிறேன். இன்னைக்கு இந்த நாட்டோட வருங்கால சமுதாயமே இந்த கிளாமர்ல, இந்த பாப்புலாரிட்டில, இந்த மேக்கப்ல மயங்கி நான் அப்பா அம்மாவை மதிக்காம வீட்டை விட்டு வெளியில வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்ன பார்த்தாவது மனசு மாறட்டும். இப்ப இந்த ரெண்டு ஜெயின்ஸும் சேர்ந்து செஞ்ச ஷேர் பிசினஸ்னால மொத்த ஷேர் மார்க்கெட்டும் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? இந்த மாசத்துக்கு இந்த ரெண்டு பேரும் தான் ஷேர் மார்க்கெட் கிங்னு பேசிக்கிறாங்க. இவங்கள பீட் பண்றதுக்காக தான் கரண் கோலியும் ரோமா கத்தியாரும் முயற்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ரிப்போர்ட் கரண் கோலிய பத்தியும் ரோமா கத்தியார பத்தியும் இந்த சேனல்ல வரப்போகுது. நீங்க கேக்குற கேள்விக்கு பதிலும் சொல்லுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கரண், நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஸ்வேதா. ஒரு தடவை நானும் ரோமாவும் சரண் சிங் சட்டாவும் சுமித் சைக்கிளும் இருக்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்தோமே, அது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு தத்ரூபமா அமைஞ்சது. நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் கரண், நீ பாம்பு புத்துக்குள்ள கைவிட நினைக்கிற.
நீ உன்னுடைய சேனல்காரங்களும் அவங்கள தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்க எது வேணாலும் செய்வாங்க. அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கொலை செய்யறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. மத்தவங்க அவங்க விஷயத்துல தலையிடாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவங்க விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா நீ ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தேன்கூட்ல கை வைக்காத வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா தேவையில்லாம அதை கை வச்சு களைச்சு விட்டா அது கடிக்காம விட போறதே இல்ல. இப்போ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு பாத்தியா? அவங்க உன்னை சும்மா விட போறது இல்ல. அவர் சொல்றத கேளுங்க கரண். இதுக்கு மேல இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க. ஸ்வேதா, நீ மத்தவங்க மாதிரி பேசாத. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், நானும் ரோமாவும் சேர்ந்துதான் சரண் சிங்குக்கும் சுமித் சேகலுக்கும் எதிராக ஏகப்பட்ட ஆதாரங்களை சேர்த்தோம். இப்போ அதெல்லாம் விட்டுற சொல்றியா? எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் யோசிங்க ஸ்வேதா. இந்த ஸ்கேண்டலை மட்டும் நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணா அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரு. மிஸ்டர் மெஹரா, நீங்க உங்க சேனலை பத்தி கவலைப்படுறீங்க. நான் என்னோட ஹஸ்பண்ட பத்தி கவலைப்படுறேன். இவர் ஹீரோ ஆகி நான் விதவை ஆகிறத விட ஒரு சாதாரண மனுஷனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறத விட புகழோட சாகதான் ஆசைப்படுறேன். எக்ஸாக்ட்லி. தட்ஸ் லைக் a brave journalist. இவன் மட்டும் தனியா இருந்தா ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. ரோமா இவன் கூட இருந்ததுனால தான் எந்த கஷ்டமும் இல்லாம இந்த வேலையை ஈஸியா சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அவன் மட்டும் அப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தா உங்களால ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது. இல்ல ஜெகத், ரோமாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அவ என்னை விட்டு போகவே மாட்டான். நானும் அவளை விட மாட்டேன். எஸ், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க ஜெகத். எங்க மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒருவேளை எங்க ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சட்டாவையும் சீகலையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஹலோ. ரோமா, சொல்லு, என்ன விஷயம்? தட்ஸ் கிரேட். இப்போ நீ எங்க இருக்க? ஓகே ஓகே ரைட். நான் சாயந்தரம் வந்து உன்னை வீட்டில் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக 8 மணிக்கு. ஃபைன், பாய். ரோமா, 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 ரோமா. சார், நீங்களா? ஹலோ மிஸ்டர் கரண். இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். பரத், உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். யா, ஆக்சுவலி நான் கூட இந்த சந்திப்பை எதிர்பார்க்கல. நீங்க நீங்க எப்படி இங்க? இதே கேள்வியை நான் கேட்டா அதுக்கு உங்களோட பதில் என்ன? அது வந்து ரோமா தான் என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா. அதனால தான் நான் இங்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தா. இருந்தானா சொல்றத புரியும்படியா சொல்லுங்க. நாங்க போன்ல மட்டும் தான் பேசணும், நேரடியா இன்னும் பார்க்கல. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? பெட்ரூம்ல. எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா, ரோமா ஒரு ஸ்டோரி விஷயமா அப்ராட் கிளம்பிட்டு இருக்கா. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நானே அவகிட்ட சொல்லிடுறேன். இப்ப எங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. தட் இஸ் மிஸ் ரோமா கத்தியார யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா
ரோமா உயிரோட இருக்காங்களா? ஆமா, அவ உயிரோட தான் இருக்கா. நான் அவங்கள பார்க்கலாமா? முதல்லயே சொன்னேன்ல சார், அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க, நானே சொல்லிடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பர்சனலா பேச வேண்டியிருக்கு. நானே நேர்ல போய் அவங்கள பார்க்கறேன். மிஸ் ரோமா, யாரது? கரணா? இல்ல இல்ல, கரண் இல்ல, இன்ஸ்பெக்டர் பரத் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே மேடம், நான் வெளியில வெயிட் பண்றேன், வாங்க. மிஸ்டர் கரண், நான் உங்க ஃபேஸ்ல இருக்கிற டென்ஷனை பார்த்து ரோமாவோட டெட் பாடி தான் உள்ள இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். இல்ல நோ ப்ராப்ளம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ரோமாவை வேற யாராவது கொல்ல ட்ரை பண்றாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ மிஸ்டர் பாரத். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்தோம்னா நாங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவே முடியாது. நோ நோ நோ, உங்களுக்கு உயிர் மேல பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இருக்கு. மிஸ் ரோமாக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்ராட் போறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ அப்படி செய்யறவல்ல. ஒருவேளை அப்படி செஞ்சான்னா என்ன பண்ணுவ கரண்? என்ன கொலையே பண்ணிடுவியா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல, உன்னை கொலை பண்ணிட்டு தான் இன்ஸ்பெக்டர் பரத்துக்கு யாரோ ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதான் அவர் இங்க வந்திருக்காரு. அப்படியா? அவனுக்கு என்ன மாதிரியே விளையாடுற பழக்கம் இருந்திருக்கும். மிஸ் ரோமா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்கிட்ட விளையாடுறதுல தப்பு இல்ல. வாழ்க்கையில விளையாடுறது தப்பு. பின்னால உங்க வாழ்க்கைய விளையாட்டா போயிடும் மிஸ் ரோமா. டோன்ட் வரி மிஸ்டர் பரத், என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என் ஆயுசு கெட்டி, நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன். பை தி வே, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அது கரண் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. ஒரு ஸ்டோரி விஷயமா அப்ராட் கிளம்பிட்டு இருக்கேன். குட் லக் டு யூ மிஸ் ரோமா, ஃபார் யுவர் ஜர்னி ஆல்சோ. மிஸ்டர் கரண், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. டேக் கேர். வாட்ச் யுவர். என்ன வேலை அது ரோமா? சும்மா விளையாடுன. அதுக்கு நீ இப்படியே விளையாடுறது? ரிலாக்ஸ் கரண். நான் பொணமா இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிருப்பேன். ஒருவேளை யாராவது என்ன கொலை பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? What do you mean? ஆமா கரண், நான் சாக விரும்பல. அதனாலதான் நான் இந்த இடத்த காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணேன். நான் மொரீஷியஸுக்கு போறேன். அந்த இடத்துக்கு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்து நான் நிம்மதியா வாழ்க்கையை கழிக்க போறேன். ரோமா, நாம ஒரு ஸ்டோரிக்காக ஒர்க் பண்ணமே, அது என்ன ஆகுறது? மிஸ்டர் மெஹ்ரா இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டோரியா டிராப் பண்ணிருக்காரு, அதுல இதுவும் ஒண்ணு. பட் ரோமா, இல்ல எதுவும் சொல்லாதீங்க, நான் முடிவு பண்ணதுதான். சரி, அதை விடுங்க. என்ன டிராப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வரீங்களா இல்லையா? ஓகே, உன் இஷ்டப்படியே செய். சரி, நான் போய் ரெடி ஆயிடுறேன். ரோமா, 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 என்னாச்சு? ரோமா, ரோமா, நிஜமாவே செத்துட்டா. இப்ப என்ன பண்றது?
சொல்லு ஸ்ரீவாத்சவ். சார் நேத்து ராத்திரி இந்த இடத்துல திடீர்னு ஒரு கார் வந்து நின்னதாவும் அந்த காரோட கலர் வெள்ளை கலர்னு சொல்றான் சார். அதுல இருந்து டிரைவர் பின் சீட்ல இருந்து எதையோ எடுத்து வாட்டர் ஃபால்ஸ்ல தூக்கி போட்டிருக்கான். அப்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு சார். சார் இதெல்லாம் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது அந்த டிரைவர் ஏதோ ஒரு கனமான பொருளை தூக்கி போட்டிருக்கணும். நீ அந்த ஆளோட ஃபேஸை பாத்தியா? இல்ல சார், முகத்தை பார்க்கல, ஆனா நம்பர் ஞாபகம் இருக்கு. வண்டி நம்பர் என்ன? MH0134752. ஸ்ரீவத்சவ், இந்த வண்டி யாரோடதுன்னு முதல்ல கண்டுபிடி. அதோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்க. ரைட் சார். சார் அந்த கனமான பொருள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சடலம். சார் அந்த கனமான பொருள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சடலம். குட் மார்னிங் எவ்ரிபடி. என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு காலையில வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது மொபைல் இப்ப நமக்கெல்லாம் அவசியம் ஆயிடுச்சு இல்லையா? அதுவும் உங்களை மாதிரி பிசினஸ் மேனுக்கெல்லாம் மொபைல்னா எந்த வேலையும் நடக்காது. அதான் உங்க மொபைல் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த மொபைல் உங்களுக்கு தானே மிஸ்டர் கரண்? சூப்பர் இன்ஸ்பெக்டர் பரத். ராத்திரி தான் மொபைலை காணோன்னு கரண் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க காலையிலே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து இந்த மொபைல் நேற்று ராத்திரி எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இதை யாரும் திருடிட்டு எல்லாம் போகல, தவற விட்டுட்டாங்க. இது எங்க எப்படி விழுந்துச்சு? நீங்க பதில் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த மொபைல் போனை நீங்க எங்க தவற விட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ரைட்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மிஸ்டர் பாரத். என் மொபைல் போன் எங்க விழுந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே போய் எடுத்துக்க மாட்டேனா? கண்டிப்பா எடுத்திருப்பீங்க மிஸ்டர் கரண். ஆனா அந்த இடத்துக்கு மறுபடியும் போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியும்படியாவே சொல்றேன். நேத்து ராத்திரி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹைவேல கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தர் வண்டியில வந்திருக்காங்க. அந்த வண்டியில இருந்த ஆளு ஏதோ ஒரு கனமான பொருளை வெளியில எடுத்து போட்டுட்டு போயிருக்கான். அங்க இருந்த வாட்ச்மேன் தான் அந்த வண்டியோட கலர் என்னன்னு வண்டி நம்பர் என்னன்னு சொன்னா. மொபைல் அங்க இருந்தா கிடைச்சது. அந்த வண்டியோட நம்பர் வேற யாரும் இல்ல மிஸ்டர் கரண், உங்க வண்டியோட நம்பர் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் புரிய வைக்கிறேன். மிஸ்டர் கரண், நேத்து ராத்திரி நீங்க ஹைவேல இருக்கிற கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருக்கீங்க. அங்கதான்
உங்களோட இந்த மொபைல் எங்களுக்கு கிடைச்சது. அந்த இடத்துல தான் நீங்க உங்க வண்டியிலிருந்து ஒரு கனமான பொருளை வெளியில எடுத்து போட்டுட்டு போயிருக்கீங்க. உங்க வண்டியிலிருந்து நீங்க என்ன தூக்கி போட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அது ஒரு டெட் பாடி. என்ன? எஸ், இப்ப அந்த டெட் பாடி யாரோடதுன்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. இறந்தவங்களோட பேரு மிஸ் ரோமா கத்தியார். நீங்க சொல்றத பார்த்தா மிஸ் ரோமாவை கொலை பண்ணி அவங்க பாடியை வாட்டர் ஃபால்ஸுக்கு நானே கொண்டு போய் போட்ட மாதிரி இருக்கு. அந்த டெட் பாடி தூக்கி போட்டது நீங்களா இருந்தா நிச்சயமா அந்த கொலையை பண்ணதும் நீங்களா தான் இருப்பீங்க. இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. ரோமாவே நேத்து உங்ககிட்ட சொன்னாலே அவ அப்ராட் போறதா. அப்புறம் எப்படி நான் அவளை கொலை பண்ணுவேன்? ரோமா இப்ப வெளிநாட்டுல இல்ல. அவங்க வீட்டை சர்ச் பண்ணதுல அவங்க பேக்டு பேக்ஸ், பாஸ்போர்ட், டிக்கெட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. அவங்க வண்டி கூட கீழே தான் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வேற வண்டியில கூட போயிருக்கலாம். அந்த வேற வண்டி உங்க வண்டியை தவிர வேற யார் தான் இருக்கும் மிஸ்டர் கரண்? வெல் இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க எங்க கிட்ட சொன்ன எந்த விஷயத்திலயுமே ரோமாவை கரண் கொலை பண்ணதா தெரியலையே. அது சீக்கிரமாவே ப்ரூவ் ஆயிடும் அட்வொகேட் ஜுலாஜி. ப்ரூவ் பண்ண முடியாததை நீங்க ப்ரூவ் ஆக்க பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? என்ன சொல்றீங்க? நீங்க இந்த வேலையெல்லாம் யார் சொல்லி செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரோமாவும் கரணும் சேர்ந்து பெரிய விஷயங்கள்லாம் எனக்காக டேப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால பெரிய ஆளுங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் கரண், இவங்களால உன்னை எதுவும் செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க இப்ப சொன்னதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. கொலை நடந்ததுன்னு சொல்றீங்க, கொலை செஞ்சதுக்கான காரணம், கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் எதுவுமே உங்ககிட்ட இல்ல. அந்த டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் உங்களால இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது. லெட் யூ நோ தட். சட்டத்தை பத்தி எனக்கே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜிலானி. இப்பதான் இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூவா எனக்கு இந்த மொபைல் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இன்னும் பெரிய பெரிய ஆதாரங்களை நான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜுலானி, நீங்க அப்புறம் உங்க நியூஸ் சேனல், நீங்க 2 பேரும் சேர்ந்தா கூட மிஸ்டர் கரணை என்கிட்ட காப்பாற்ற முடியாது. இப்போதைக்கு நான் போறேன், மறுபடியும் வந்து பாக்குறேன். வாசுவாசன். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கங்க மேடம். கரண், நான் ரோமா பேசுறேன். யாரோ என்ன கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. நான் செத்து போயிட்டு தான் நினைச்சேன். ஹைவேல கிரீன் ஃபாரஸ்ட்ல என்ன தூக்கி போட்டுட்டாங்க. ஹலோ ஹலோ ரோமா, ரோமா நீ இப்ப எங்க இருந்து பேசுற? கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நான் இப்போ அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இது பாரு ரோமா, நீ இப்ப எங்க இருக்கன்னு யார்கிட்டயுமே சொல்லாத. நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே, யூ டோன்ட் வரி. கரண்,
Thank God நீ உயிரோட இருக்க. நீ செத்து போயிட்டேன்னு என்ன கொலை பண்ண வந்தவனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ நீ அங்கதானே இருந்த? ஆமா, அப்ப நானும் இருந்தேன். ஓ சத்தம் கேட்டதும் உள்ள ஓடி வந்தேன். ஆனா யாரோ என் பின்னாடி என் தலையில அடிச்சதுனால நான் மயக்கமாய் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா நீ அந்த இடத்துல இல்ல. கரண், இப்ப என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. நீ கவலைப்படாத, நம்ம சீக்கிரம் போயிடலாம். வா எந்திரி. பாத்து பாத்து மெதுவா. ஓகே ஓகே மெதுவா. மை காட், பெட்ரோல் சுத்தமா இல்ல. என்ன இப்ப பெட்ரோல் எங்க கிடைக்கும்? ஒரு நிமிஷம், நான் போய் பாக்குறேன். ஹலோ சார், இங்க பக்கத்துல எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? இங்க பக்கத்துல இல்லைங்க, 1 மைல் தூரத்துக்கு போனாலும் பெட்ரோல் பங்கே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சாராய கடை இருக்கு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும். அதுவும் பிளாக்ல தான். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, டபுள் ரேட் கேட்டாலும் சமயத்துக்கு பெட்ரோல் கொடுத்தானே. ரோமா எங்க? இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க இங்க? ஆச்சரியமா இருக்கா மிஸ்டர் கரண்? ரோமாவோட டெட் பாடியை மறைச்சிட்டா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? கமான். ரோமாவோட டெட் பாடி இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ரோமா உயிரோட தான் இருக்கா. அவ பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்தா, ஆனா எங்க போனான்னு தெரியல. ஆஹா, ரோமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். சிவசோ, டிக்கி ஓபன் பண்ணு. டிக்கி எதுக்கு? இன்ஸ்பெக்டர் சார், ஓ மை காட், இது எப்படி நடந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார், நான் பெட்ரோல் வாங்க போறதுக்கு முன்னாடி இவ உயிரோடு தான் இருந்தா. சார், இதுக்கு முன்னாடியும் இவளை கொலை பண்றதுக்கு யாரோ முயற்சி பண்ணாங்க, ஆனா இவ தப்பிச்சிட்டா. இவதான் என்ன போன் பண்ணி இங்க வர சொன்னா. அப்படியா? உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி என்ன கொலை பண்ணிடுங்கன்னு சொன்னாளா? இன்ஸ்பெக்டர் பரத், ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் இவ்வளவு கொலை பண்ணல. அப்படி நான் கொலை பண்ணியிருந்தேனா, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்தேனா, எதுக்கு இவ என்ன போன் பண்ணி இங்க வர சொல்லணும்? நீங்க போய் சொல்றீங்க. இவங்க தான் உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு இன்ஸ்பெக்டர் பரத். என்னோட வீட்டு போன் ஆன்சர் மிஷின்ல இவளோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த வாய்ஸ் என் போன்ல இருக்கும். நீங்க வேணா என்னோட வீட்டுக்கு வந்து பாருங்க, நீங்க அந்த வாய்ஸை கேட்கலாம். இத பாருங்க மிஸ்டர் கரண், ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா, ஐ மீன் ரெக்கார்டட் வாய்ஸ் உங்க கையில இருந்துச்சுன்னா, நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம்.
நீங்களே பாருங்க. ஒண்ணும் இல்ல. இந்த காலி ரெக்கார்ட் மிஷின் வச்சு நீங்க சொன்னது பொய்யின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த மிஷின்ல கேசட்டே இல்லாத போது அந்த மெசேஜ் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும்? இதுல கேசட் இருந்தது இன்ஸ்பெக்டர். அப்படி இருந்துச்சுன்னா அது எங்க? இன்ஸ்பெக்டர் பரத், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இந்த இந்த கேசட் காணாம போனது கூட அவங்க போட்டு திட்டம் தான். இன்ஃபேக்ட் இந்த கேசட்டை யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்க தான் ரோமா கட்டியாரை கொலை பண்ணிருக்கணும். என்ன கரண் விளையாடுறீங்களா? ஒருத்தர் ரோமாவை வேணும்னே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிதானமா உங்க வீட்டுக்கு வந்து ரெக்கார்டர்ல இருக்கிற கேசட்டை எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க, அப்படிதானே? எஸ். ஷட் அப். இதுக்கு மேல எங்க கிட்ட போய் சொல்லி நடிக்க பார்க்காதீங்க. போதும் கரண் பாபு, இதுக்கு மேலே எதையும் சொல்லி சமாளிக்காதீங்க. இனிமே உங்களை எந்த பொய்யும் காப்பாத்தவும் முடியாது. மிஸ் ரோமா கத்தியாரை கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். கரண், ஜெகத், என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு வந்துரு. நான் இந்த கொலையை செய்யல. ஐ நோ கரண், நீ இந்த கொலை செய்யலன்னு தெரியும். அதான் இங்க வந்தேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். இது இந்த கேஸ்க்கான ஃபைல். இங்க சைன் போடு. இங்க சில பேப்பர்ஸ்லாம் பிளாங்கா இருக்கும். அது வந்து எனக்கு டைம் இல்ல, அதான் இதுல மேட்டரை டைப் பண்ண முடியல. நீ சைன் பண்ண மேட்டரை நான் அப்புறமா டைப் பண்ணிக்கிறேன். கரண், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நீ கொலை பண்ணலங்கிறதுக்கு உனக்கு ஆதரவா ஏதாவது சாட்சி இருக்கா? இருந்த ஒரே ஒரு ஆதாரம் என்னோட ஆன்சரிங் மிஷின்ல இருந்த ரோமாவோட ரெக்கார்டட் மெசேஜ். அந்த கேசட் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா ரோமாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்றதையும் அவ எனக்கு ஃபோன் பண்ணி கிரீன் வேலிக்கு கூப்பிட்டான்றதையும் நிரூபிச்சிருக்க முடியும். எப்படியும் அந்த கேசட் என் கை விட்டு போயிடுச்சு. ஓ, எந்த கேசட்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெகத். அன்னைக்கு உன்னை தவிர வீட்ல வேற யாருமே இல்ல. அப்புறம் எப்படி அந்த ஆன்சரிங் மிஷின்ல இருந்த கேசட் காணாம போச்சு? அது கேசட் காணாம போனது இப்ப பிரச்சனை இல்ல ஸ்வேதா. நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கரணை நான் எப்படியாவது காப்பாத்திடுறேன். எப்படியும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் இப்பவே கொண்டுறேன். இந்தாங்க. இதுக்கு மேலேயும் பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. கருணை காப்பாத்துறதுக்காக நான் இந்த வீட்டை வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு அந்த நிலைமை வராது ஸ்வேதா. இப்பவே உன் ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கோ. சார், கரண் கோலிக்கு எதிரா நமக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தான் நமக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. சிவசவ், எல்லா கொலைக்கு பின்னாடியும் மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கும். இந்த கேஸ்லயும் அது இருக்கு. ஆனா சிவசவ், கரனுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒரு 3வது மனுஷனுக்கு தெரியுது? நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது வரைக்கும் கரண் கிட்ட என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணமோ, அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டமோ, அது எல்லாமே ஒரு 3வது மனுஷன் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சுதான். கரெக்ட்? இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது ஸ்ரீவத்சவ். இந்த கேஸ்ல நிச்சயமா ஒரு 3வது மனுஷனோட கனெக்ஷன் இருக்கு. அவன் தான் சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது கரணை இந்த கேஸ்ல மாட்டி விட பார்த்திருக்கான். எதிர்பார்த்த மாதிரியே இந்த கேஸ்ல கரணை வசமா மாட்டியும் விட்டுட்டான். சார், கரண் கோலி தான் சொன்ன பொய்யால மாட்டிக்கிட்டாரு. ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இந்த பிசிஓல இருந்து ரோமா கத்தியார் அவர் வீட்டுக்கு போன் பண்ணதா சொன்னாரு. அதுவும் அவரோட வீட்டு போன் நம்பருக்கு. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா,
ரோமா அப்படி ஒருவேளை அவருக்கு ஃபோன் பண்ணதா இருந்தா மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்ல சார்? ஆனா மொபைல் தான் அவர்கிட்ட இல்லையே. எஸ் ஸ்ரீவத்சம், அந்த மொபைல் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லும். எது நிஜம், எது பொய்ன்னு. த்ரீ மிஸ்டு கால்ஸ் ஸ்ரீவத்சம். முதல்ல 23:25, அதாவது ராத்திரி 11:25. அதோட நம்பர் 811902. அடுத்தது 11:28, நம்பர் சேம். அடுத்தது 11:32, நம்பர் அதே நம்பர் தான். இந்த போன் நம்பர் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க சீக்கிரம். எஸ் சார். யா இன்ஸ்பெக்டர் பரத். I see. All right. சார் அந்த நம்பரை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். ம்ஹும். சார் அது நிஜமாவே கிரீன் ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிசிஓ நம்பர். இத வச்சு பார்த்தா ரோமா கத்தியார் அங்கிருந்து கரண் கோலிக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க சார். சார் ஒருவேளை மிஸ்டர் கரண் கோலி நம்ம கிட்ட சொன்னது உண்மையா இருந்தா அப்ப ஆன்சரிங் மிஷின்ல இருந்த கேசட் எங்க? ஹலோ, யார் பேசுறது? உன் ஹஸ்பண்ட் நிரபராதி நிரூபிக்க என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன? என் ஹஸ்பண்ட் நிரபராதி நிரூபிக்க உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆமா, இத பார், உன்கிட்ட அதிகமா பேச விரும்பல. உனக்கு அந்த ஆதாரம் வேணும்னா நான் கேக்குற பணத்தை நீ கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சமா, 2 லட்சமா, இல்ல 5 லட்சமா? 10 லட்சம். என்ன, 10 லட்சமா? ஆமா, உனக்கு ஆதாரம் வேணும்னா 10 லட்சத்தோட சீக்கிரம் வா. ஓகே, 10 லட்சம் நான் தரேன். எப்ப எங்க கொண்டு வந்து தரணும்னு சொல்லு. வாங்க மிஸ்ஸஸ் கரண் கோலி, 10 லட்சம் கொண்டு வந்துட்டீங்களா? நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்துட்டேன். அந்த ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லு. ஜகத், நீயா? நான் தான். சரி, அதை விடு. இதோ இருக்கு அந்த ஆதாரம். சீக்கிரம் பணத்தை கொடு. ம். இந்தா, சொன்னபடியே செஞ்சுட்ட. எப்படியா எனக்கு 10 லட்சம் ரூபாயும் கிடைச்சது, உனக்கு உன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்த ஆதாரமும் கிடைச்சிருச்சு. நோ மிஸ்டர் ஜிலானி, உனக்கு 10 லட்சம் ரூபாயும் கிடைக்காது, கரணையும் காப்பாற்ற முடியாது. கமான், கமான். ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த ஆதாரத்தை வச்சுதான் கரனை காப்பாற்ற முடியும். இந்த இந்த கேஸ்ட் எடுத்து நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஆதாரம் அழிஞ்சு போச்சு. ஸ்வேதா, நீ ஏன் இப்படி பண்ண? ஜிலானி, இதெல்லாம் வேணும்னு தான் பண்ண. மெஹ்ரா, மெஹ்ரா, நீயா? அப்படின்னா நீதான் இதெல்லாம் பண்ணியா? எஸ், இந்த வேலையில என்னோட பங்கும் இருக்கு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். என்ன? அந்த கரண் தான் எங்களுக்கு நடுவுல இடைஞ்சலா இருந்தா. ஓ மை காட். கரண் கரண் உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இருந்ததுனால ரோமா எதுக்கு கொலை பண்ணீங்க? இல்ல ஜிலானி, அவளும் உன்ன மாதிரி பேராசை பிடிச்சதுனால தான் செத்து போனா. நான் என் சேனலை வச்சு பெரிய பெரிய ஆளுங்களை பிளாக்மெயில் பண்ண விஷயம் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்க என்கிட்டயே பணம் கேட்டா. பிளாக்மெயிலர்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணா. உன்ன மாதிரி. அதான் இப்படி ஒரு பிளான் போட்டோம்.
ரோமாவும் செத்துட்டா, இப்ப அந்த கரனும் மாட்டிக்கிட்டான். இந்த ரோமாவுக்கு உண்மையிலேயே ஆயுஸ் கட்டி. முதல்ல என் கத்திக்கிட்டே இருந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கரண் கிட்ட ரோமா ஹெல்ப் கேட்டிருக்கிறா. ரோமாவோட கெட்ட நேரமோ என்னமோ ஸ்வேதா அதை விட்டு கட்டிட்டா. அதுக்கப்புறம் கரணை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். ஹலோ, நான் கிரீன் வேலி ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துல இருந்து பேசுறேன். இப்பதான் ஒருத்தன் அவன் கார் டிக்கில ஒரு பொண்ணோட பணத்தை கொண்டு போறதை நான் பார்த்தேன். யா, வண்டி நம்பர் MH01 T4752. கரண் நிரபராதி நிரூபிக்க இருந்தது அந்த கேசட் தான். அந்த கேசட்டையும் யாருக்கும் தெரியாம நான் ஒளிச்சு வச்சுட்டேன். அது சரி, இந்த கேசட்டை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மெஹரா, இந்த கேஸ்ட பத்தின விஷயம் எனக்கு நேத்தே தெரியும். கருணை ஜாமீன்ல எடுக்கிற விஷயமா நேத்து ஸ்வேதாவை பாக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில கேசட்டை வச்சு ஸ்வேதாக்கு போன் பண்ண. நாங்க விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட. நீங்க கூட தான் மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் மெஹரா. Give it to me. இந்த வலைய விரிச்சதே நாங்க தான் மிஸ்டர் மெஹரா. பரத், நீங்களா? எஸ் மிஸ்டர் ஜுலானி இந்த கேசட் எடுத்துக்கிட்டு முன்னாடியே என்ன பார்க்க வந்திருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது யாரோ ஒருத்தர் கரணை மாட்டி விட பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. மிஸ்ஸஸ் கரண் கோலி, உங்க வீட்டுல இருந்து கேசட் காணாம போயிருக்குன்னா அது நிச்சயமா உங்களுக்கு தெரியாம போக சான்ஸ் இல்ல. அண்ட் மிஸ்ஸஸ் கோலி, உங்க பிளான்ல உங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இந்த பிளானை போட்டு உங்க எல்லாரையும் பிடிச்சோம். நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி அட்வொகேட் ஜுலானி உங்களை இங்க 10 லட்சத்தை கொண்டு வர சொன்னார். நீங்களா வந்து எங்க வலையில மாட்டிக்கிட்டீங்க. மிஸ்ஸஸ் கோலி, நீங்க ஒரு கேசட்டை டெஸ்ட்ராய் பண்ணீங்களே, அது ஒரிஜினல் இல்ல. எஸ், அது ஒரிஜினல் இல்ல. அட்வொகேட் ஜுலானி, தேங்க்யூ மிஸ்டர் மெஹரா. உங்க வாக்குமூலத்தை ரொம்ப டீடைல்டா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி வாக்குமூலத்தை ஒரு குழந்தை கூட கொடுக்காது. சிவத்சவ். எஸ் சார்.
இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணு. 1 மினிட் மிஸ்டர் பெஹ்ரா. இந்த மீடியா ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. சொல்ல போனா நம்ம நாட்டையே தாங்குற பில்லர் மாதிரி. என்னைக்கு இந்த பில்லரை உங்கள மாதிரி ஆளுங்க தாங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்ம நாட்டில் நடக்கிற ஊழல், லஞ்ச லாவண்யங்கள் எல்லாமே அழியும்.